தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையிறக்க நவநாளை இன்று நாம் கொண்டாட வழியாக இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பெறுகின்றோம். ஆண்டவர் கனியுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு அருமையான ஒரு இறை வார்த்தையை இன்றைய நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று சொல்லுகிறார். இயேசு ஒவ்வொருவரையும் நண்பராக்குகின்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொருடைய இந்த நட்பு என்பது இன்றைக்கு பிரிக்க முடியாத ஒரு உறவாக இன்றைக்கு இருக்கிறது. சில வேளைகளே இந்த நட்பினால் ஏமாந்த குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் அதுவும் உண்டு. நட்பை இன்றைக்கு போற்றுகின்றோம், வாங்க பழகலாம். எங்கே பார்த்தாலும் அந்த உறவுக்காக ஏங்கக்கூடிய உள்ளங்கள் இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு சொந்தக்காரர்களோடு நம்புகிறார்கள் இல்லையோ, நண்பர்களை உறவுகளை இன்றைக்கு நம்பக்கூடியவர்கள் அநேக குடும்பத்தார். ஆனால் அது நட்பால் ஏமாந்த குடும்பங்களும் இன்றைக்கு உண்டு. நாம் எத்தகையவர்களாக இருக்கிறோம்? இயேசு நம்மை உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ இயேசுடைய அந்த நட்பிலே இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். சகோதர உறவை கடந்து அந்த நட்பிலே ஒரு தெய்வீக அந்த நட்பிலே இன்றைக்கு நாம் பங்கெடுக்கின்றோம். இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அருமையான ஒரு புனிதை கனச நகர் புனித மேக்தலின் மரியாவை இன்றைக்கு கொடுக்கின்றார். இத்தாலிய நாட்டிலே அவள் தன் வாழ்நாளிலே இறை அருளோடு இறை இரக்கத்தோடு வாழ்ந்து தன்னுடைய தந்தையை இழந்து அதன் பிறகு தன்னுடைய தாயும் மறுமணம் செய்து கொள்கின்றார். அதன் பிறகு அவள் ஒரு கார்மேல் மடத்துக்கு அங்கு அழைக்கப்பட்டு அங்கு வளர்க்கப்படுகின்றாள். அந்த அளவுக்கு இறை வாழ்வை தன் வாழ்நாளிலே பெறுகின்றார். இறை நம்பிக்கைக்குரியவராக மாறுகின்றார். கடவுளுடைய அன்புக்கு சொந்தக்காரராக மாறுகின்றார். தன் வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட அந்த நிலையிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவள் பெறுகின்றார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்கள் மீது அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டுங்கள். அந்த அன்பு காட்டுவதே என் கட்டளை என்று சொல்லுகின்றார். ஆக அன்புதான். இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு நிறைவு இல்லை. அந்த அன்பு எங்கு இருக்கிறதோ, எங்கு மலர்கிறதோ, அன்பு எங்கு இருக்கிறதோ அந்த குடும்பம் நிறைவான ஒரு முழுமையான மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறது. ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் கனி தரவும் அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார்கள். அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அங்கு கனி கொடுக்க வேண்டும், பல செயல்களை செய்ய வேண்டும். அத்தகைய ஒரு தூய ஒரு வாழ்வுக்குத்தான் ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமையிலே நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். அப்போ இயேசுடைய ஒரு பணியாளராக, இயேசுடைய ஒரு சீடனாக, சீடத்தியாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அந்த இறை இரக்கத்திலே நாம் என்றும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய ஒரு உறவை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்திலுமே இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார். ஆக நான் எத்தகைய ஒரு நட்பிலே இன்றைக்கு இருக்கின்றேன்? பிறரை பயன்படுத்தக்கூடிய வகையிலே என்னுடைய நட்பு உறவு இருக்கிறதா? அல்லது பிறரை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களுடைய வாழ்வை சிதைக்கக்கூடிய அளவிலே என்னுடைய நட்பு இருக்கிறதா? அல்லது துர்மாதிரியான ஒரு நட்பை இன்றைக்கு கொண்டிருக்கிறேன்னா, நீ யார் என்று சொல், உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் அறிகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு நாங்க இன்றைக்கு யார் நம்முடைய நண்பர்கள்? அவளை பொறுத்துதான் இன்று நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. உன்னை அறிந்தால்தான் நீ உலகத்திலே போராடலாம் என்று சாக்ரட்டிஸ் கூறுகின்றார். ஆக நாம் முதலில் நன்மை அறிய வேண்டும், நம்மை அன்பு செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்மோடு அருகில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ததன் வழியாக அந்த உறவை பெறுகின்றோம். உண்மையான தூய்மையான அந்த நட்பிலே நாம் மலர வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். உங்களை நான் நண்பர்கள் என்று சொல்கிறார். உங்களை ஊழியர்காரர் கூட என்று சொல்லவில்லை. காரணம் ஊழியருக்கு தெரியாது தன் தலைவர் என்ன செய்கிறார் என்று தன்னுடைய ஊழியனுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உறவு அல்ல இயேசு சொல்வது. ஒரு நட்பு, தெய்வீகமான ஒரு நட்பு, உண்மையான தூய்மையான ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் அந்த நட்பிலே நாம் காணக்கூடியது. அத்தகைய இந்த நட்பிலே இன்றைக்கு பல ஏமாற்றங்கள், விரக்தி, தனிமை, இன்றைக்கு நண்பரால் கைவிடப்பட்டவர்கள் அநேக பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள், நட்பினால் ஏமாந்தவர்கள், நட்பினால் இன்றைக்கு துரோகிக்கப்பட்டவர்கள். அந்த நிலவிலே இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. சிந்திப்போம். இயேசுடைய அந்த நட்பிலே, இயேசுடைய அந்த உறவிலே, இயேசுடைய அந்த இரக்கத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் காக்கின்றார், அன்போடு பார்க்கிறார் என்ற அந்த தெய்வீக அன்பிலே நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து நல்ல இதயத்தோடு வாழ, நல்ல பண்புகளோடு வாழ, நல்ல எண்ணங்களோடு வாழ, கனி கொடுக்க, நற்செயல்களால்
பிறரை நாம் மகிழ்ச்சிப்படுத்த தேவையான அருள்வளங்களை பொருள்வளங்களை இந்த நாளிலே நாம் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில இறை இரக்கத்தினுடைய இந்த நவநாளை சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இதோ நீர் கனி உள்ளவர், இரக்க உள்ளவர், தயை உள்ளவர், கிருபை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவீராக. இதோ நீங்கள் கனி தரவும் அந்த கனி உங்களை நினைத்திருக்கும், உங்களை ஏற்படுத்தி என்று சொன்னது போல நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னது போல இயேசுவே, உம்முடைய பெயரால் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு காரியங்களுமே இந்த நாளிலே, இந்த வெள்ளிக்கிழமையிலே, இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு வேலை வாய்ப்பிற்காக, இன்னும் நல்ல இந்த தேர்வு, அரசு தேர்வு எழுதிய பிள்ளைகள், இன்று தங்களுடைய முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், இன்னும் பல்வேறு தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் இறையற்க அந்த நவநாளை பக்தியோடு ஜெபிக்கிற உள்ளங்கள் அனைவருக்கும், குடும்பத்திற்கும் சமாதானமும் அன்புறவும் ஒற்றுமையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.